வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அருணா. நான் ஃபேஸ்புக்கில் என்னோடய அக்கௌண்ட்டில் கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்குறதுனா கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுலேருந்து இன்றைக்கி ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. சரி, 5க்கும் இன்றைக்கே பதில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு கையில் கொஸ்டின்ஸோடு வந்துட்டேன். எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் பதில் சொல்கிறேன். யூடியூப்பில் இருக்கிற ரீடர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணுன்னாலும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக படித்து என்னோட பதிலை சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே இருக்கிற கொஸ்டின்ஸ் போயிடலாமா? முதல் கமெண்ட் வந்து ஆஷா இவாண்டர் போட்டிருந்தாங்க. இவங்களும் ஒரு எழுத்தாளர் தான், நம்மளோட ரீடரும் கூட. இப்போ இவங்க கேட்டிருக்கிற கேள்வி நான் படிக்கிறேன். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு கதை கரு எடுக்கிறீங்க அக்கா, அது திடீர்னு தோணுமா இல்லை எதையாவது யாரையாவது பார்த்து ஒரு கதையாக எழுதணும்னு தோணியிருக்கா? உங்கள் கதையில் ஏதாவது உண்மை சம்பவத்தை தழுவி எழுதியிருக்கீங்களா? இது இவங்களோட கொஸ்டின். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு கதை கரு அப்பப்போ தோன்றது தான். ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது இதை கதை கருவாக எடுக்கலாம் அப்படின்னு தோணும். அதை வச்சு எழுதுறது தான். உண்மை சம்பவத்தை தழுவினா அப்படியே உண்மை அப்படின்னு எழுதுனதில்லை. பட் கண்டிப்பாக லைஃப்பில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ் கதையில் எழுதுவோம். அது நம்மளை அறியாமல் வந்துடும். ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் எழுதுறது. கமெண்ட் போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. முதல் கமெண்ட் அவங்க தான் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. அடுத்து செல்வபுவி. இவங்க நம்ம ஆர்ஜே புவனா செல்வம். நீங்கள் அவங்க குரலில் நம்மள்ட்ட கதை கேட்டுட்ருக்கீங்க. இப்போ அவங்களோட கேள்வி, ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதம், எப்படி அது? சிதைக்காத என்னுயிரே மை ஃபேவரட். ஐ லைக் யுவர் ரைட்டிங் ஸ்டைல். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு கதையும் ஒரு விதமாக எழுதணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எழுதுகிறேன். மேபி ரிசம்பிளன்ஸ் இருந்தால் கூட சாரி ஃபார் தட் அண்ட் தேங்க்யூ. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா எழுதுகிறேன். அடுத்து ஷைலா புத்ரி. இவங்க நம்மளோட ரெகுலர் ரீடர் தான். முன்னாடிலேருந்தே கதை படித்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்க. சில நேரம் ஹீரோயின் ரொம்ப ஸ்டூப்பிட் மாதிரி யோசிப்பா. ஹீரோ மாசா எல்லா பக்கமும் யோசிக்கும் போது அவளோட ஸ்டூபிடிட்டி நல்லா அவனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் பத்தாமல் இன்னும் ப்ராப்ளம் ஆகும். சில நேரம் அவனுக்கு பொருத்தம் இல்லையோன்னு தோணும். அந்த அளவு ஏன் அவளை ஸ்டூப்பிடாக காட்டுறீங்க? எக்ஸப்ட் சரவணன் ஸ்டோரி. அதுங்க எனக்கு புரியுது. சில கதைகளில் ஹீரோயின் கேரக்டரைசேஷன் அந்த மாதிரி ஆயிடுது. வேணும்னு பண்ணுறது இல்லைம்மா, அந்த கதையோட கேரக்டரைசேஷனுக்கு தகுந்த மாதிரி தான். நீங்களே சொல்லியிருக்கிற மாதிரி சரவணன் ஸ்டோரியில் மிருனாளினி ரொம்ப கெத்தாக தான் இருப்பாள். இன்னும் 2-3 ஸ்டோரிஸ் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நென்னுள் காதல் ரணம்ல கையிலோட கேரக்டர் போல்டாக தான் இருக்கும். அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி வருது. கண்டிப்பாக ரொம்ப ஸ்டூப்பிடாக தெரிஞ்சால் அடுத்த தடவை எழுதுவோம். இதையும் மனசில் வச்சுட்டு நான் மாற்றிக்கிறேன். அது வேணும்னு பண்ணுறதில்ல, கதைக்கு தேவைப்படுற சமயத்தில் சில சமயம் அந்த மாதிரி அமைஞ்சு போயிடுது. ஓகே, அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். தேங்க்யூ கமெண்ட் போட்டதுக்கு. அடுத்து கீதா தேவி. இவங்களும் நம்மளோட ரெகுலரான ரீடர் தான். உங்களோட இன்ஸ்பிரேஷன் ஃபார் ரைட்டிங் யார் சிஸ்? உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டோரி எது சிஸ் கேட்டிருக்காங்க. என்னோட இன்ஸ்பிரேஷன் முதல்ல ரமணிச்சந்திரன் அம்மா தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட கதைகள் படித்து தான் ஃபீல்டுக்குள்ளே வந்தோம். எழுத வரத்துக்கு முன்னாடி நான் நிறைய படித்தது இப்போ நான் எழுதிட்டு இருக்கிற சைட்டோட ஓனர் ஸ்ரீகலா அக்கா அவங்களோட தான். அவங்களோட கதை படித்து தான் எழுதணும்னு தோணுச்சு. எழுதுறதுக்கு சைட்டில் அவங்க தான் சான்ஸும் கொடுத்தாங்க. அது போக எனக்கு ராஜேஷ்குமார், சுஜாதா, இந்திரா சௌந்தரராஜன் இவங்க எல்லார் கதைகளுமே ரொம்ப பிடிக்கும். நிறைய கதைகள் படிச்சிருக்கேன். பாரபட்சம்லாம் கிடையாது, எல்லார் கதையும் படிப்பேன். சமீப காலமாக எழுதுகிற ரைட்டர்ஸ் கதையும் நான் நிறைய படிச்சிருக்கேன். எல்லாமே பிடிக்கும் எனக்கு. அடுத்தது சபரி பிரியதர்ஷினி சீவரத்னம் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. நான் ஒரு 6 மாதமாக தான் உங்கள்கிட்ட கதைகள் எல்லாம் படிக்கிறேன். பழைய கதையை ரீரிலீஸ் போடுவீங்களா? கண்டிப்பாக போடலாம். கொஞ்சமாக எல்லா கதையுமே போடலாம். இது வரைக்கும் நான் பெருசாக ரீரன் போட்டதில்லை. பட் இனிமேல் போடலாங்கிற ஐடியா இருக்குது. கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு கேட்குறத விருப்பம் இருந்ததுன்னா இந்த ஆடியோ சேனல்லே கீழே பழைய கதைகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அப்புறம் ஷைலாபுத்திரி மென்ஷன் பண்ணியிருந்த சரவணன் ஸ்டோரிங்கிறது நெஞ்சம் நெகிழ்ந்துடுதோ, அதுவும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. கேட்டு பாருங்கள். உங்களோட கேள்விகளை இந்த வீடியோவுக்கு கீழே கொடுங்க. நான் கண்டிப்பாக எல்லா கேள்விக்கும் இதே மாதிரி வீடியோவில் பதில் போடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.